அன்பர்களே வணக்கம். நாம் இன்று காண இருப்பது ஆதி தெய்வங்கள். ஒரு அற்புதமான சொல்லை குறிக்கிறது, தெய்வ நம்பிக்கையை குறிக்கிறது. ஆதி தெய்வங்கள் என்பது ஒரு கிராமத்தின் முதன்மை மற்றும் பழமையான கிராமத்தின் ஆன்மீக அடையாளமும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வளத்தை அருளும் புனித தெய்வங்களாக கருதப்படுகின்றன. இத்தெய்வங்கள் அந்த கிராமத்தின் உருவாக்க காலத்திலிருந்தே வழிபட்டு வரப்பட்டு கிராம மக்களின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன. கிராம ஆதி தெய்வங்கள் மக்களை நோய்கள், தீய சக்திகள் மற்றும் இயற்கை பாதுகாப்பிலிருந்து காக்கும் பாதுகாவலர்களாக நம்பப்படுகின்றன. விவசாயம் செழிக்கவும், மழை நல்ல அளவில் பெய்யவும், குடும்ப நலன் வளரவும் இத்தெய்வங்களிடம் பிரார்த்திக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்தி பொங்கல், படையல், தீபாராதனை போன்ற வழிபாடுகள் செய்யப்படுவது வழக்கம். கிராம மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஆன்மீக மையமாக இத்தெய்வங்கள் விளங்குகின்றன. சமூக ஒற்றுமையை உருவாக்கியது இன்றும் கிராம பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது. ஆதி தெய்வங்கள் காலம் என்பது மிகவும் பழமையான மனித சமூகம் உருவாகிய ஆரம்ப காலத்தை குறிக்கிறது. ஆதி தெய்வங்கள் காலம் மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து அதையே தெய்வமாக கருதி வழிபட்ட முதன்மை காலம். குறிப்பாக எழுத்து, மத அமைப்புகள், நகர வளர்ச்சி போன்றவற்றை உருவாகும் முன்பே இருந்த காலமாக கருதப்படுகிறது. ஆதி தெய்வங்கள் காலத்தின் பொருள், ஆதி என்றால் ஆரம்பம் அல்லது முதன்மை என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே தான் முதன்மை காலம் தொட்டு ஆதி காலம் தொட்டு வணங்கி வரும் தெய்வங்களை ஆதி தெய்வங்கள் என்று காலங்காலமாக அழைத்து வருகிறார். இந்த தெய்வங்கள் மழை, மலை, காடு, நதி, மரம், சூரியன், சந்திரன் போன்ற இயற்கை சக்திகளை தெய்வமாக கருதினர். ஒவ்வொரு கிராமத்திற்கும் பாதுகாவலராக ஒரு தெய்வம் இருந்தது. பெரிய கோவில்கள் இல்லை. மரத்தின் கீழ் கல், மண் வடிவங்களில் எளிய வழிபாட்டு முறையில் வழிபாடு நடந்தது. கிராமங்களில் வழிபட்டு வரும் ஆதி தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் என்று அழைக்கின்றார்கள், கிராம தெய்வங்கள் என்று அழைக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு பெயர்களில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பகுதி மற்றும் மரபு பொறுத்து பெயர்கள் மாறுபடும். பொதுவாக காணப்படும் சில கிராம ஆதி தெய்வங்கள் காத்தவராயன், ஐயனார், கருப்பசாமி, முனீஸ்வரன், மாயன், சுடலைமாடன், வீரபத்திரர், மதுரை வீரன், இருளப்பசாமி, இன்னும் பல்வேறு பெயர்களில் ஆண் தெய்வங்களாக வணங்கப்படுகிறார்கள். மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், திரௌபதியம்மன், பேச்சியம்மன், எல்லையம்மன், கன்னியம்மன், பச்சியம்மன் போன்ற எண்ணற்ற தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக வணங்கி வருகின்றார்கள். இது ஒரு பாரம்பரிய பூர்வீக மக்களின் வாழ்வாதாரத்துடன் இணைந்து காணப்படும் தெய்வங்கள் ஆதி தெய்வங்கள் என்று காலங்காலமாக அழைக்கப்படுது
ஒரு வழக்கமாகவே இருந்து வருகிறது. நன்றி, வணக்கம்.